என் கடலூர் மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் நான் கொடுக்கின்ற ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அறிவித்திருப்பதற்கு அடி முதல் காரணம் என்னுடைய தொகுதி மக்கள் தான். அவர்கள் தான் 3வது முறையாக பண்ருட்டி தொகுதி மக்கள் எனக்கு வாக்களித்து என்னை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்தார்கள். அந்த பதவியை வைத்துக் கொண்டுதான் இன்னும் சொல்ல போனால் கடலூர் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவது, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் பல திட்டங்கள் இருக்கு. வர கூட்டத்தொடரில் என் தொகுதி கிடைக்கிறது. இந்த 3வது முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக பணி நிறைவு செய்கின்ற இந்த தருணத்தில் என் தொகுதி மக்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற இருக்கின்றன. கிட்டத்தட்ட இதுவரையில் ஒரு 500 கோடி ரூபாய் திட்டத்திலான பல்வேறு துறையின் கீழ் பல்வேறு சாலை பணிகள், இணைப்புச் சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள், பாலங்கள், மேம்பாலங்கள், உடையூர்களுடைய துணை மின் நிலையம் சொன்னாங்கள், அதுவும் என்னுடைய தொகுதி தான். இதுபோன்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இதையெல்லாம் செய்து தந்திருக்கிறார்கள். வரும் கூட்டத்தொடரில் நெல்லிக்குப்பத்தில் மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அறிவிக்க இருப்பதாக அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். பண்ருட்டியில் 100 பெட்டட் மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு நிதி ஒதுக்கி தற்போது அந்த பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக என் தொகுதி ஒரு முழு இந்த 5 ஆண்டு கால திமுக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமையிலான இந்த ஆட்சி நிறைவு செய்கின்ற போது என் தொகுதி மக்களுக்கு கேட்ட பெரும்பான்மையான திட்டங்களும் சாலை பணிகளும் அடிப்படை தேவைகளும் நிறைவேற இருக்கிறது. பண்ருட்டி பேருந்து நிலையத்திலிருந்து பண்ருட்டிக்கான புதிய மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய காய்கறி வளாகம் உட்பட இது அத்தனையும் செய்து தந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு நன்றி.